லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள்: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம். தடம் தந்த தகைமை, யூதாவின் மீது எகிப்து படையெடுத்தல். அரசன் ரெகபயாம் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு அபியா, அத்தாய், சீசா, செலோமித்து ஆகியோரை பெற்றெடுத்தாள். ரெகபயாம் 18 மனைவியரையும் 60 வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான். இவர்கள் வழியாக 28 புதல்வரையும் 60 புதல்வியரையும் பெற்றான். ஆனால் மற்றெல்லா மனைவியர் வைப்பாட்டியரையும் விட அப்சலோம் மகள் மாக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான். அதனால் ரெகபயாம் மாக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்குள் தலைவனாக ஏற்படுத்தியிருந்தான். இவனையே அரசனாக்கவும் அவன் எண்ணியிருந்தான். அவன் முன்மதியோடு தன் மற்றெல்லா புதல்வரையும் யூதா பென்யமீன் நாடுகள் முழுவதிலும் உள்ள அரண்சூழ் நகர்களுக்கு பிரித்தனுப்பினான். அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருட்களையும் பல மனைவியரையும் ஏற்பாடு செய்தான். ரெகபயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையே வலிமைப்படுத்திக் கொண்டபோது ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணிக்கத் தொடங்கினான். இஸ்ரேலர் எல்லாருமே அவனைப் போலவே நடந்தனர். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகபயாம் ஆட்சியின் 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். சீசாக்கின் படையில் 1200 தேர்களும் 60,000 குதிரைப்படை வீரரும் இருந்தனர். அவனோடு எகிப்திலிருந்து எண்ணற்ற ஆட்கள், லிபியர், சுக்கியர், எத்தியோப்பியர் வந்திருந்தனர். அவன் யூதாவின் அரண்சூழ் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் சமாயா ரெகபயாமிடமும் சீசாக்கின் பொருட்டு எருசலேமில் கூடியிருந்த யூதாவின் தலைவர்களிடமும் வந்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னை நீ புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களையே தாழ்த்தி ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று கூறினர். அன்னை ஓர் அதிசயம். சேத்துப்பட்டு புனித லூர்து அன்னை திருத்தலம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்ட நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. அன்பு நேயர்களே, பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 முதல் 1858ஆம் ஆண்டு ஜூலை 16 வரை புனித பெர்னதெத் சூபிரூஸ் என்ற பெண்ணுக்கு அன்னை மரியா காட்சி அளித்ததன் அடிப்படையில் லூர்து அன்னை திருத்தலமானது உலகின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டு அன்னையின் புகழ் சிறப்பிக்கப்படுகிறது. லூர்து நகரில் தோன்றிய அன்னை என்பதால் லூர்து அன்னை என்று எல்லாராலும் வணங்கப்படுகின்றார் அன்னை மரியா. இவ்வுலகில் அன்னை மரியா காட்சி அளித்ததன் அடிப்படையில் பல்வேறு ஆலயங்கள் அந்தந்த ஊர்களின் பெயரில் மிகச் சிறப்பாக எழுப்பப்பட்டு அன்னையின் புகழை பரப்பி வருகின்றன. உலகின் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த சிறப்பு வாய்ந்த காட்சிகளில் ஒன்றாக லூர்து நகர் காட்சியும் விளங்குகிறது. லூர்து அன்னையின் திருவிழா பிப்ரவரி 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜெபமாலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் அதிகமான ஜெபமாலை ஜெபிக்கப்படும் இடமான லூர்து அன்னை கெபிகளை நினைவு கூர்ந்து இன்றைய நமது அன்னை ஓர் அதிசயம் நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலம் பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம். அன்னையே லூர்தன்னையே, உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே, உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே, உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே,
உன் அடைக்கலம் நாடி வந்தோம். வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. லூர்து அன்னை காட்சியின் நினைவாக உலகம் முழுவதும் உள்ள ஏறக்குறைய எல்லா கத்தோலிக்க ஆலய வளாகங்களிலும் லூர்து அன்னை காட்சியளித்த குகை வடிவ பீடமானது அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் இதனை கெபி என்ற பெயரில் அன்போடு அழைக்கின்றனர். தமிழகத்தில் சிறப்புமிக்க லூர்து அன்னை திருத்தலங்களுள் ஒன்றான சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலம் பற்றிய கருத்துக்களை இன்றைய நமது அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்முனைவர் ராய் லாசர். தந்தையவர்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வத்திக்கான் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். அன்னை ஓர் அதிசயம் என்ற தலைப்பிலே வாரம் ஒரு அன்னையினுடைய திருத்தலத்தை பற்றி, அதிலும் தமிழகத்தில் இருக்கின்ற திருத்தலங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாரம் வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற சேத்துப்பட்டு என்ற ஊரில் இருக்கின்ற லூர்து அன்னையின் திருத்தலத்தை பற்றி ஒரு சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சேத்துப்பட்டு சிறு நகரம் ஏறக்குறைய ஒரு 50,000 மக்கள் இருக்கின்ற ஒரு சிறு நகரம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய ஒரு 10,000க்கு மேலாக இப்பொழுது இருப்பார்கள். இங்கே கிறிஸ்துவ மதம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊன்றப்பட்டது. அதிலும் சிறப்பாக எம்இபி ஃபாதர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரெஞ்சு வேத போதக சபையை சார்ந்த வந்திக்கத்தக்க அருள் பாலிக்கின்ற மேன்மைமிகு ஃபாதர் பிரான்சிஸ் தாராஸ் அவர்களால் இங்கே கிறிஸ்துவம், கத்தோலிக்க கிறிஸ்துவம் ஆழமாக வேரூன்றப்பட்டு தழைத்து தளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரும் ஆலமரமாக இந்த பகுதியிலே உருவாக்க பெற்றிருக்கிறது. இவர் ஒரு 8 குருக்களோடு இந்தியாவுக்கு 1876 ஆண்டு வந்து சேத்துப்பட்டதிலே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். 1859 ஆண்டு பாண்டிச்சேரி வழியாக தனது பணியை தொடங்கி சேத்துப்பட்டை 1876 ஆண்டு பங்காக மாற்றுகின்றார். அவருடைய நேர்ச்சி அல்லது அவருடைய வேண்டுதல் லூர்தில் இருக்கின்ற புனித தலத்தை போன்று இந்த சேத்துப்பட்டிலும் லூர்து அன்னைக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே அந்த ஆலயத்தை கட்டுகின்றார். பிரெஞ்சு கட்டிடக்கலை அல்லது நியூ ரோமன் ஆர்கிடெக்சர் என்ற கட்டிடக்கலையிலே இந்த ஆலயம் உருவாக்கப்படுகிறது. 2 கோபுரங்கள் முன்புறமாகவும் பின்னாடி அந்த மூலஸ்தானம் அல்லது சாங்சுரி இருக்கின்றதற்கு மேலாக அந்த வட்ட வடிவ அல்லது கோபுரம் போன்ற அமைப்பு இல்லாமல், ஒரு கூம்பு போன்ற அமைப்பும் இல்லாமல், ஒரு கொடை போன்ற அமைப்பிலே அந்த சாங்சுரிக்கு மேலே ஒரு அமைப்பு கட்டப்படுகிறது. மிக அருமையான வேலைப்பாடு நிறைந்த ஒரு அற்புதமான ஆலயமாக அதை கட்டி அதை லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கின்றார். அந்த அன்னையினுடைய அருளை மக்கள், அவருடைய பரிந்துரையாலே ஆண்டவருடைய அருளை மக்கள் பெறுவதை நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1000 பேரோடு அங்கே முதலால் வருடத்திலேயே கிறிஸ்துவ மதம் ஆரம்பிக்கப்படுகிறது, திருச்சபை ஆரம்பிக்கப்படுகின்றது. இன்றைக்கு 10,000க்கு மேற்பட்ட மக்களாக திருச்சபையாக அது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த லூர்து அன்னையினுடைய அருளால் தான். அந்த பகுதியிலே ஏழை மக்களுடைய புனித தலமாக எதை கேட்டாலும் இந்த அன்னை தருவாள் என்று நம்பி வருகின்ற ஒரு திருத்தலமாக தாராஸ் இருக்கின்ற காலத்திலேயே அது மாறிவிடுகின்றது. எந்த அளவிற்கு என்றால் தமிழகத்தினுடைய வடபகுதியில் இருக்கின்ற கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, அதை போன்று இந்த பக்கம் தென்பகுதியில் இருக்கின்ற கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி, அதை போன்று கிழக்கு பகுதியில் இருக்கின்ற செங்கல்பட்டு, சென்னை, இந்த வடபகுதியில் சித்தூர், KGF, பெங்களூர் வரியில் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த திருத்தலத்தை தேடி வருகின்றார்கள். ஏழைகளுடைய லூர்து நகர் என்றும் வட தமிழகத்தினுடைய லூர்து நகரம் என்றும் அன்றைக்கு அழைக்கப்படுகின்ற அளவிற்கு இந்த இடம் பேறு பெற்றதாக மாறுகின்றது. அதுவும் 40-50 வருடங்களுக்கு முன்னாடி சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்களும் மாட்டு வண்டியிலே கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இறங்கி 3 நாட்கள் அங்கே தங்கி இங்கே அந்த விழா காலத்தில் மிக சிறப்பாக அன்னைக்கு நேர்ச்சி செலுத்தி அன்னையினுடைய பரிந்துரை நாடி ஜெபிப்பதை பார்த்திருக்கின்றோம். அதுவும் பிப்ரவரி முதல் வாரத்தில்
அல்லது 2வது வாரத்தில் இங்கே இருக்கும். அல்ல என்றால் தவக்காலம் தொடங்கிய அடுத்த வாரத்திலே இங்கே திருவிழா பொழுது கொண்டாடப்படும். ஏனென்றால் அது 2 காரணங்களுக்காக. ஒன்று, அன்னைக்கு நேர்ச்சி செய்வதற்காகவும், அதே நேரத்தில் தவக்காலத்தினுடைய தவ முயற்சியை நேர்ச்சி செய்வதற்காகவும், நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து தவக்காலத்தில் தங்களை தயாரிப்பதற்காகவும் அங்கே இந்த விழா அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டது. எனவே அங்கே சிறப்பாக அழைக்கப்படுகிற குருக்கள் எல்லாம் மக்களுக்கு பாவ சங்கீதனம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே கோவிலுக்குள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கின்ற மரங்களுக்கு அடியிலே கூட நாற்காலிகள் போடப்பட்டு மக்கள் பாவ சங்கீதம் கேட்டிருப்பார்கள். வரிசையாக மக்கள் பாவ சங்கீதம் செய்வார்கள். என்றால் தவ காலத்தினுடைய அந்த கடமை, நல்லது ஒரு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்பதை மக்கள் இந்த திருயாத்திரின் போது பயன்படுத்தி கொள்வார்கள். எனவே பாவ மன்னிப்பு வழங்குகின்ற ஒரு திருத்தலமாகவும், இறைவனோடு ஒப்புரவாகி அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு காலமாகவும் திருவிழா காலம். அந்த 10 நாட்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதே போன்று 10வது நாள் ஒரு பெரிய தேர் இங்கிருந்து புறப்பட்டு நகரை சுற்றி வரும். அப்பொழுது அதற்கடுத்து தாராசுக்கு அடுத்த பிற்பாடு இந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து பின்னாடி இந்த வேலூர் மறைமாவட்டத்தினுடைய ஆயராக மாறிய ஆயர் மேன்மைமிகு லூயிஸ் மத்தியா சலேசிய சபையை சார்ந்தவர். அவர் முயற்சி எடுத்து 1848ஆம் ஆண்டு அருகாமையில் இருக்கின்ற அந்த தாராஸ் ஃபாதரை வாங்கி வைத்திருந்த ஒரு சிறு மலைக்குன்று ஒன்று இருக்கிறது. அந்த மலைக்குன்று மீது அவர்கள் ஒரு சிறு ஒரு 10x10 அளவில் ஒரு கோவில் அமைத்திருந்தார்கள். ஆனால் ஃபாதர் அப்பொழுது அங்கே பங்கு தந்தையாக வந்த லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் அந்த மலை மீது அழகான ஒரு சிற்றாலயத்தை ஆரம்பிக்கின்றார். அதோடு அங்கே பாவனி அங்கேயும் மக்கள் பக்தர்கள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இந்த திருவிழாவினுடைய கடைசி நாளிலே 3 மணிக்கு இங்கே பேராலயத்திலே திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மக்கள் இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த மலைக்கு பவனியாக செல்வார்கள். அதிகாலையிலே பவனியாக சென்று அங்கே அன்னைக்கு மீண்டுமாக வணக்கத்தை செலுத்தி ஆண்டவருடைய அருளை நாடி திருப்பலி நடைபெறும். சிறப்பு ஆசீர்வாதம் வழங்கப்படும். எனவே இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு மக்கள் எல்லா பகுதியிலும், வடபகுதியில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களிலும், எல்லா ஊர்களிலிருந்தும் ஜாதி மத பேதமின்றி வந்து கலந்து கொள்வார்கள். அதே போன்று இந்த அன்னையினுடைய அருளாலே, அன்னையினுடைய பரிந்துரையாலே அருள் பெற்றவர்கள் பலர் அங்கே சாட்சிகளாக இருக்கின்றார்கள். அது குறிப்பாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இங்கே மக்கள் வருவார்கள். அதற்கு போன்று திருமணம் நடப்பதற்காக தேடி வருவார்கள். குழந்தை செல்வத்தை தேடி இந்த ஆலயத்திற்கு வருவார்கள். கேட்டதையெல்லாம் அன்னை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று பலர் அங்கே சாட்சியம் சொல்லியிருக்கின்றார்கள். 2006ஆம் ஆண்டு இங்கே இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் குரியாக்கோஸ் அந்த மலையை சுற்றி ஒரு தவ முயற்சி மேற்கொள்கின்றார். கிரிவலம், அன்னையினுடைய கிரிவலம் என்ற பெயரிலே இரவெல்லாம் ஜெபித்திருப்பாடு. காலையில் அதிகாலையிலே இந்த மலையை சுற்றி ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய அருளை நாடி ஜெபிக்கின்ற அந்த பக்தி முயற்சியை அறிமுகப்படுத்துகின்றார். அதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இரவு சிறப்பு ஜெபமும் வழிபாடும் அதிகாலையிலே இந்த கிரிவல பாதையை சுற்றி வருகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆனால் பௌர்ணமி நாளிலே மக்கள் பகலிலும் இரவிலும் அவர்கள் நினைத்த அவர்களுக்கு வசதி இருக்கிற நேரத்திலே வந்து இந்த கிரிவல முயற்சியில், அது பக்தி முயற்சியில் பங்கு பெறுவார்கள். அன்றைக்கு அந்த இரவு முழுவதும் அங்கே சிறப்பு ஜப கூட்டங்களும் ஆராதனை, நற்கருணை ஆராதனையும் தொடர்ந்து குணமளிக்கின்ற ஜபமும் நடைபெறும். திருப்பலிகளும் 3-4 திருப்பலிகள் மக்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நடைபெறும். அந்த திருப்பலிகளும் கலந்து கொள்வதற்கு மக்கள் பலர் வருவார்கள். ஏறக்குறைய அந்த வட தமிழக பகுதிக்கு ஒரு சிறு லூர்து அன்னையினுடைய திருத்தலமாக தான் இந்த சேத்துப்பட்டு திருத்தலம் விளங்குகிறது. அதனுடைய ஆலய முகப்பும் ஆலய உள்ளமைப்பும் 2 வருடங்களுக்கு முன்னாடி புதுப்பிக்கப்பெற்று மிக கண் கவர் விதத்தில் அது இருக்கிறது. அப்பொழுது ஆயிரலாவிட்டாலும் கூட பரிபாலகராக இருந்த பேரருட்பணி ஜான் ராபர்ட் அவர்களும் பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி விக்டர் இன்பராஜ் அவர்களும் முயற்சி எடுத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு, பக்தர்களுடைய உதவியோடு இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக புதுப்பித்திருக்கின்றார்கள். எனவே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. அது ஒன்று ஜப சூழ்நிலையும் அங்கே இருக்கின்றது. எனவே பக்தர்கள் அங்கே அன்னையினுடைய உதவி நாடி வந்து வருடம் முழுவதும் அங்கே வருவதை பார்க்கணும். சிறப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இந்த கிரிவல அன்னையினுடைய கிரிவல பக்தி முயற்சியில் பங்கு பெறுவதற்கும் அன்னையினுடைய அருளை பெறுவதற்கும் அங்கு வருகின்றார்கள். இப்பொழுது இந்த சென்ற ஆயர் இருக்கின்ற பொழுது சேத்துப்பட்டு திருவிழாவை வழக்கமாக தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் வைக்காமல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றி 11ஆம் தேதி விழா எடுக்கப்படுகிறது. இந்த 11 நாட்களுமே
அருள் பாலிக்கின்ற நாட்களாக தான் இங்கே இருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக பல பகுதிகளில் இருந்து அன்னையினுடைய பரிந்துரை நாடி ஜெபிப்பதை பார்க்கின்றோம். அவருடைய பரிந்துரையாலே அவர்களை பெற்று இறைவனுடைய அன்பிற்கு வல்லமைக்கு சாட்சிகளாக திரும்பி செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே நீங்களும் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை தரிசிக்க வாருங்கள். அவருடைய பரிந்துரையாலே நீங்கள் விரும்புவதை பெற்று அவருடைய அருளுக்கு சாட்சிகளாக வாழ உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்களும் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி மெரினா அவர்களுக்கும் சேத்துப்பட்டு திருத்தலத்தின் சார்பாகவும் வேலூர் மறை மாவட்டத்தினுடைய விண்ணரசி பேராலயத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வத்திக்கான் ரேடியோ ஊழியர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வத்திக்கான் ரேடியோ நேயர் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீர் இறைவன் உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய பரிந்துரையாலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். வணக்கம் அனைவருக்கும். நன்றி. எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். நன்றி தந்தையே. மிக தெளிவாக சேத்துப்பட்டு புனித லூர்து அன்னை திருத்தலம் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலம் என்ற தலைப்பில் இன்றைய அன்னைவோர் அதிசயம் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே, உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. இயேசு கல்வாரி சிகரமதில் உம்மை மனுக்குலத்தாயாக்கினார். இயேசு கல்வாரி சிகரமதில் உம்மை மனுக்குலத்தாயாக்கினார். அந்த தருணம் முதலிலிருந்தே என்றும் துணையாயிருப்பவளே, அந்த தருணம் முதலிலிருந்தே என்றும் துணையாயிருப்பவளே. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ, அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.